திருவிவிலியம், சைவ சித்தாந்தம், ஒப்பாய்வு என்ற பெயரிலே ஒரு தப்பான ஆய்வை செய்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் சைவர்கள் மத்தியிலையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வருகிறதான சில கிறிஸ்துவ அறிஞர்களுக்கு மறுப்பும் சொல்லும் விதமாக மீண்டும் இந்த பதிவு திருக்குறள் திருவிவிலிய ஒப்பாய்வு சரியான ஒரு கண்ணோட்டத்திலே உங்கள் சாதாரண ஒரு கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பேசி வருகிறதான முரண்பாடுகள் என்ன, இவர்கள் உண்மையைதான் பேசி வருகிறார்கள் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தெளிவுபடுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலே இந்த பதிவு. பொதுவாக திருக்குறள் திருவிவிலியம் ரெண்டு நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை என்ற அடிப்படையிலே இரண்டும் ஒத்து போகிறது. கடவுள் என்று ஒரு இருக்கிறார், கடவுளை நம்ப வேண்டும் என்பதை சொல்லக்கூடியதான நூலாக தான் நமக்கு பைபிளும் திருக்குறளும் இருக்கிறது. இதன் அடிப்படையில் இரண்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு அறநூல் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை சொல்லும். பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பிறனுக்கான இச்சிக்க கூடாது, கள்ளு குடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, பிறனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இப்படியான கருத்துக்களை சொல்லக்கூடியதான் அறநூல். இந்த விஷயத்தை திருக்குறளும் சொல்லுகிறது, திருவிவிலியமும் பேசுகிறது. ஆக இது நான் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து திருக்குறளிலே திருவிவிலிய கருத்துகள் இருக்கிறது, திருவிவிலியத்தில் திருக்குறள் கருத்து இருக்கிறது என்று சொல்லலாமே ஒழிய இவர்கள் சொல்வது போல திருக்குறள் கிறிஸ்துவ நூல்தான், திருவள்ளுவர் இயேசுவுக்காக எழுதின நூல்தான் திருக்குறள் என்று இவர்கள் சொல்லும் பொய்யை நாம் பொய் என்றே சொல்ல வேண்டும். நிறுவன மதமான கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன? நீங்கள் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் தேவை, அவரே வழி. இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை அடிப்படை சித்தாந்தம். ஆனால் திருக்குறள் பரலோக வாழ்விற்கு ஒரு இரட்சகர் தேவை என்று எங்கும் பதிவு செய்யவில்லை. திருக்குறள் ஒரு இரட்சகர் அப்படின்றதே அவசியம்னே சொல்லல. இது எப்படி நீங்க கிறிஸ்துவ நூல் அப்படின்னு சொல்ல முடியும்? பரலோகத்தை குறித்து திருவிவிலியம் பேசுகிறது, அந்த பரலோகத்திற்கு இயேசு வழி என்று சொல்கிறது. ஆனால் திருவள்ளுவர் திருக்குறளிலே பல உலகத்தை பேசியிருக்கிறார். இன்றைக்கு வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடியதான மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடியதான வைணவர்கள் அவருடைய மகாவிஷ்ணு இருக்கிறதான இடம் வைகுந்தம் என்பார். அந்த வைகுந்தத்தை குறித்து திருவள்ளுவர் தாமரை கண்ணாளன் உலகு என்று பேசியிருக்கிறார். அடுத்ததாக இந்திரனை குறித்து இந்திரலோகத்தை குறித்தும் அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். புத்தேலில் உலகம், புத்தேல் உலகு என்றெல்லாம் அங்க அவர் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் வானுரியும் தெய்வங்கள் இருக்கிறதா வானத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த தேவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியதான இவர்கள் இருக்கிறதான இந்த வான உலகத்தையும் மேல ஒரு உலகம் இருக்கிறது என்றும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லியிருக்கிற இத்தனை உலகங்களுக்கு செல்வதற்கு யாராவது ஒரு இரட்சகர் தேவை என்று அங்கே சொல்லவில்லை. எந்த ஒரு இரட்சகரை குறித்தும் மீட்பரை குறித்தும் திருக்குறள் பதிவு செய்யவில்லை. அப்படி என்றால் திருக்குறள் இயேசு கிறிஸ்துவை சொல்லாத நூல். திருவள்ளுவர் இயேசுவை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. திருவள்ளுவர் இயேசுவை அறிந்திருந்தால் பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பின் வழியாக தான் நீங்க பரலோகம் போகணும் அப்படின்லாம் எழுதி வச்சிருப்பாரு. எதுவுமே எழுதலையே. கடவுளை குறித்து எழுதியிருக்கிறார், மீட்பரை குறித்து எழுதவில்லை. திருவள்ளுவர் திருக்குறளிலே மிக முக்கியமாக மீண்டும் வாரா நெறி என்பதை குறித்து பேசியிருக்கிறார். பல பிறவிகள் மனிதனுக்கு உண்டு, இந்த பிறவிகள் பெருங்கடலை போன்றது, இந்த பிறவியை நிறுத்தி
மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதற்கான ஒரு வழி, அதற்கு பெயர் மீண்டும் வாரா நெறி என்று சொல்லி, அந்த மீண்டும் வாரா நெறிக்கு கடவுள் வாழ்த்திலே வழி வைத்திருக்கிறார். புலவர்கள் எழுதினதான கடவுள் வாழ்த்து விளக்கங்களை படித்தால் உங்களுக்கு அது விளங்காது. இது குரு பாரம்பரியமாக சித்தாந்தத்தை அறிந்தவர்களுக்கு, சைவ சித்தாந்தம், சுத்த சன்மார்க்கம் என்பதையெல்லாம் அறிந்தவர்களுக்கு மாத்திரமே திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்திலே வைத்திருக்கிறதான அந்த மீண்டும் வாரா நெறிக்கான வழி புரியும். அடி சேர்தல் அப்படின்றதான ஒரு மெய்ப்பொருள் ரகசியம் அங்கே இருக்கிறது. அடி சேர்தல் என்பதை நீங்கள் புலவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை வைத்து நீங்கள் படித்தால் உங்களுக்கு விளங்கே விளங்காது. அப்ப அடி சேர்தல் என்பது ஒரு மெய்ப்பொருள் ரகசியம். அதை கிறிஸ்துவம், நிறுவன மதமான கிறிஸ்துவம் அறியாதது, சொல்லாதது. பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் அல்லது நித்திய நரகம், இதை குறித்து திருவிவிலியம் பேசுகிறது. திருக்குறள் நித்திய வாழ்வு என்பதை குறித்து பேசுகிறதே ஒழிய நித்திய நரகம் என்பதை குறித்து சொல்லவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறவா நெறி, அதுதான் மீண்டும் வாரா நெறி என்பதை குறித்து தான் திருக்குறள் சொல்லியிருக்கிறது. அப்ப திருக்குறள் அப்படின்றது கிழக்கு, திருவிவிலியம் என்பது மேற்கு, திருக்குறள் சொல்கிறதான சித்தாந்தம் என்பது தெற்கு, கிறிஸ்துவ சித்தாந்தம் என்பது வடக்கு. இரண்டுக்கும் ஒத்து போகவே போகாது. இதன் அடிப்படையிலே நான் சொல்கிறது, திருக்குறள் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை அறியாத ஒரு நூல், சொல்லாத ஒரு நூல், அல்லது நிராகரிக்கிறதான ஒரு நூல். அதனாலே அது கிறிஸ்துவ நூல் அல்ல. திருக்குறளில் இயேசு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை சேருவது என்பது அடி சேர்தல். அப்படி அடி சேர்தல் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் இந்த மீண்டும் வாரா நெறியை அடைவார்கள். அப்ப மீண்டும் வாரா நெறி என்பதை சொல்லக்கூடிய ஒரு அறநூல் தான் திருக்குறள். இதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் இந்த காணொலியில மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். வரக்கூடிய காலங்களிலே இப்படி திருக்குறள் கிறிஸ்துவ நூல் என்று சொல்லி, திருக்குறளை இயேசு இருக்கிறார் என்று சொல்லி, கடவுள் வாழ்த்தில் இருக்க சில குறள்களை தவறாக வலிந்து திரித்து பேசிக் கொண்டிருக்கிறதான இந்த கிறிஸ்துவ அறிஞர் என்று சொல்லக்கூடியதான இவர்களுக்கு மீண்டும் நான் மறுப்புரையை சொல்லுவேன். குறிப்பாக இவர்கள் பேசி வருகிறதான ஐந்தவித்தான் என்ற ஒரு திருக்குறளுக்கு தான் அதிகமாக இவர்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறதுனால, அடுத்த பதிவிலே திருவள்ளுவர் சொல்கிறதான ஐந்தவித்தான் யார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். நன்றி, வணக்கம்.